வாழ்க வளமுடன். இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு பூரிக்கு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஹோட்டலெல்லாம் செய்வாங்களே அதே மாதிரி செய்யலாம். சூப்பராக இருக்கும், சாப்பிட சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் சோம்பு போடுங்க. சோம்பு அப்படின்னா பெரிய சீரகம், அது 1 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. இப்போ நம்ம செய்கிற குருமா ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நல்லா திருப்தியாக சாப்பிட்டா 4 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்கும். சோம்பு பொரிஞ்சதும் அதில் வத்தல் சேர்த்துக்கோங்க. இதில் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதோட காரம் இந்த வத்தல் மட்டும்தான். அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. தண்ணியில் ஊற வச்சு சேர்த்தா தான் சாப்பிட நல்லா சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி பொரியவே புரியாது. அதனால் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா அதை கிண்டி விடுங்க. அது வேகிறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு அது வேகிற அளவுக்கு அதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வெங்காயம், நம்ம போட்டிருக்க வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இதுக்கு தேவையான முக்கியமான விஷயமே உருளைக்கிழங்கு தான். ஹோட்டலில் செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி செய்கிறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்க முன்னாடியே அவிச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 2 உருளைக்கிழங்க தோலையும் கட் பண்ணிவிட்டு அவிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு அதை நல்லா மசித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மசித்து ரெடி பண்ணிவிட்டு அதான் நம்ம ஏற்கனவே மூடி வச்சுருக்கோம்ல, அது நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் வேகும்ல, அதனால் முக்கால் பதத்துக்கு வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு போட்டால் நல்லா சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம், அதனால் உப்பு போட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அவிச்சு உரித்து மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு அது நல்லா எல்லா மசாலாவில் படுற அளவுக்கு அதை நல்லா கிண்டி விடுங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம வெங்காயம் வதக்கணும் பாருங்கள், அப்போவே இஞ்சி பூண்டையும் பேஸ்ட்டையும் போட்டு வதக்குனா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டி வச்சே மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம ரொம்ப செய்கிறத விட நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் உருளைக்கிழங்கு வாயில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக ரொம்ப மசிக்காமல் லைட்டாக பெருசு பெருசாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வேகட்டும். அந்த உருளைக்கிழங்கு வெங்காயமும் கொஞ்சம் வெந்து வரட்டும். அதுக்குள்ளே இந்த மசாலாவுக்கு ஊற்றுறதுக்கு தேவையான ஒரு மேஜிக் பொடி, அது என்ன தெரியுமா? பொரிகடலையும் சோம்பையும் மிக்சியில் போட்டு திரித்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம எந்த குருமா செஞ்சாலும் இது நம்ம செய்யலாம். உங்களுக்கு இந்த பொரிகடலை சோம்பு போட பிடிக்கலன்னா கடையில் கிடைக்கும்ல கடலை மாவு, அதை கூட நீங்கள் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் இதிலோட நம்ம ஸ்பெஷல் என்னென்னா இந்த பொரிகடலை சோம்பு இதையும் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா ரொம்ப நைஸாக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை 2 ஸ்பூன் போட்டு தண்ணியில் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொரிகடலையும் சோம்பையும் போட்டு அரைச்சி வச்ச மாவு இருக்குல்ல, அந்த மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம எந்த விதமான குருமா செஞ்சாலும் நம்ம இதை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த பொரிகடலை தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றி கிண்டி இறக்கிட்டோன்னா டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்புக்கு பத்தலை அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் நம்மளோட அந்த இப்போ நம்ம ஊற்றிருக்கோம்ல பொரிகடலை, அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி கொடுக்கணுன்னா அது நல்லா வேகணும்.
அது வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனை போயிட்டு அப்படின்னாலே நம்மளோட பூரி குருமா ரெடி ஆகிட்டு. ஹோட்டல்லலாம் செஞ்சு கொடுப்பாங்களே அந்த பூரி குருமா ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். சுட சுட 2 பூரியை வச்சு இந்த குருமா வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூரி குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கு அனுப்புனா அவங்களுக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் எதுவும் மிஸ்டேக் இருந்தால் எனக்கு தெரிய வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.